வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021 பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் கிரேட் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொடுத்து எல்லாருமே எக்ஸாம் எழுதினாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேஸ் சான்ஸ் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பழைய ஷெட்யூல் பிரகாரம் ஒரு பேப்பருக்கு 750 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 பேப்பர் 20 பேப்பர் 15 பேப்பர் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேப்பர் அப்படின்னா 7,000 ரூபாய்க்கு பக்கம் மேலே வந்துடும். ஸோ அதே மாதிரி 15 பேப்பர் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டினாங்க. ஸோ அந்த கொரோனா டைம்ல வந்து அவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து அவங்களால கட்ட முடியாத இருந்த சூழ்நிலையும் அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து அந்த நார்மலா ஒரு ஒரு பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பார்த்தீங்கன்னா 65 ரூபா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ 65 ரூபா ஸ்கீம்ல கொண்டு வந்துடலாம். ஏற்கனவே எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டி எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டாங்க. எழுதியிருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அந்த ஜிஓ பாஸ் பண்ணாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அந்தப்படி எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டினவங்களுக்கு ஒரு பேப்பருக்கு 65 ரூபா வீதமும், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 750 ரூபாயும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 750 பிளஸ் ஒரு பேப்பருக்கு 65 ரூபா அப்படிங்கிற வீதத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுத்துறலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்ல வந்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ண டீட்டெயிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த மாரி வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுனாங்க அப்படிங்கிற டீட்டெயில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டோட் வந்து வாங்குனாங்க. சரிங்களா? வாங்கி வாங்கி அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட் வந்து வாங்கிட்டாங்க. வாங்குனவங்க இப்ப மறுபடியும் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நேரடியா டோட்டே வந்து அந்தந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு அக்கவுண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து மீதி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2, 3 நாளைக்கு முன்ன ஒரு சர்க்குலர் வந்துச்சு. அந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து மொத்தமா அந்தந்த காலேஜுக்கு எவ்வளோ ரீஃபண்ட் அந்த மொத்தமா வந்து அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எத்தன பேத்துக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் பண்ண வேண்டியது இருக்கோ, அந்த அமௌண்ட் வந்து அந்தந்த காலேஜினுடைய எக்ஸாம்க்குன்னு தனியா எக்ஸாம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த காலேஜுக்கு வந்து குடுப்பாங்க. இப்ப பிராக்டிகல் எக்ஸாம் நடத்துறதுக்கு, தியரி எக்ஸாம் நடத்துறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்க ஒவ்வொரு காலேஜ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்லருந்து அமௌண்ட் வந்து எக்ஸாம் அக்கவுண்ட்ல வந்து போடுவாங்க. அந்தந்த காலேஜினுடைய எக்ஸாம் அக்கவுண்ட்க்கு வந்து போடுவாங்க. ஸோ அதே மாரி வந்து அந்த அமௌண்ட்ட அந்த ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட் கிரேட் சான்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்க வேண்டிய அந்த ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்ட வந்து அந்த அக்கவுண்ட்ல நாங்க போட்டுர்றோம். நீங்க அந்தந்த காலேஜ் உங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட வந்து யார் யாருக்கெல்லாம் குடுக்கணுமோ, எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணி டீட்டெயில்லாம் குடுத்தாங்களோ, அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு, அந்த ரீஃபண்ட் பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி வந்து ஒரு டீட்டெயில் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் எப்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி சொல்றதுல ஒரு சில இப்ப அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில காலேஜஸ்லலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து போயி அமௌண்ட் எல்லாம் நேரடியா போயி அந்த காலேஜ்ல கேட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அது என்ன அததான் வந்து இந்த மெயினா வந்து இந்த வீடியோல நம்ம வந்து சொல்ல வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு இது இந்த மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு வெப் பேஜ் வந்து ஒண்ணு இருக்கு. உள்ள அவங்களே அந்த வெப் பேஜுக்குள்ள லாகின் ஆயி ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் லாகின் ஆயி உள்ள போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக டீட்டெயில்லாம் என்ட்ரி பண்றதுக்கு, இப்ப அட்டெண்டன்ஸ் என்ட்ரி பண்றது, பிராக்டிகல் மார்க் என்ட்ரி பண்றது, சரிங்களா? நார்மல் ரோல் டவுன்லோட் பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய ப்ராசஸ் எல்லாமே எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் நடக்கிறதுனால எல்லாமே இந்த ஆன்லைனுக்குன்னு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் தனித்தனியா ஒரு லாகின் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த லாகின்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2001 எக்ஸாம் ஃபீ ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்ல பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ரீஃபண்ட் லிஸ்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து அந்தந்த காலேஜ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணணும், எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்லாம் அதுல வந்து குடுத்துருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் ரீஃபண்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில். அந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்குண்டான டிரான்சாக்ஷன் டீட்டெயில், ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அது வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாராருக்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ணாங்களோ அத டவுன்லோட் பண்ணி, அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டுக்கு அனுப்பணும். சரிங்களா? அதான் வந்து இங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா?
கீழ பாருங்க. அந்த டீட்டெயில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யார் வந்து அந்த ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ, ஏற்கனவே யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ, அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் குடுத்து, அவங்க என்ன பண்ட்டாங்கன்னா, ஃபெட்ச் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. குடுத்தாங்கன்னா, கோர்ஸ் கோடு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட்டோட பேரு, அவரோட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் அவரு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீஃபண்ட் அமௌண்ட். எத்தன சப்ஜெக்ட் வந்து அமௌண்ட் கட்னாரு, எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆக போகுது, அப்படிங்கிறது அதிலேயே வந்துரும். அதுக்கப்புறம் அக்கவுண்ட் டீட்டெயில், என்ன அக்கவுண்ட்டுக்கு போணும், அதனுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, டிரான்சாக்ஷன் இசிஎஸ் ரெஃபரன்ஸ். ஸோ அப்படி நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, அந்த என்னைக்கு வந்து அந்த டேட் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சா இல்லையா, இப்படிங்கிற டீட்டெயில்லாம் குடுத்தா அவங்க வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து இந்த ஏப்ரல் 2021ல கிரேட் சான்ஸ்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டுன ஸ்டூடண்ட்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். உங்க அக்கவுண்ட்க்கு நீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே உங்களுடைய காலேஜ்ல குடுத்திருந்தீங்களோ, அந்த அது டீட்டெயிலுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ல அமௌண்ட் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துரும். அவங்க டோட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28/2/2024க்குள்ள இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு எங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கவுண்ட்க்கு வந்து வந்துரும். சரிங்களா? ஸோ இத பத்தி வேற ஏதாவது தகவல் இருந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் அடுத்த வீடியோல வந்து நான் வந்து டீட்டெயில் வந்து குடுக்குறேன். ஸோ இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் குடுங்க. அதே சமயத்தில கிரேட் சான்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.